மாவட்ட கழக செயலாளர் அருமைச்சோர் ஏமார் விஜயபாஸ்கர் அவர்களே, அமைப்பிச்சா அண்ணன் திரு கரூர் எம் சின்னசாமி அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திருமதி சசிகலா ரவி அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு கே துரை அவர்களே, மற்றும் திரு பொன் செல்வராஜ் அவர்களே, திரு ஆர் கே கவின்ராஜ் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகின்ற நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, ஐஜேகே கட்சி நிர்வாகிகள், புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், கொங்கு நாடு முன்னேற்ற கழகம், தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி, கொங்கு நாடு மக்கள் கட்சி மற்றும் நம்ம கோட்டையில் அங்கம் வைக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகளே, தலைவர்களே, தொண்டர்களே, கழக உடல் பொறுப்புகளை, கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளர் நண்பர்களே, நெசவாளர்களே, விசைத்தறி தொழிலாளர்களே மற்றும் வாரியது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற இளைஞர் பட்டாளங்களே, மகளிரைச் சேர்ந்த சகோதரிகளே, வாக்காளர் பெருமக்களே, பத்திரிகையாளர் ஊடகங்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதல் நன்றி கலந்த வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்டுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி நம்முடைய கூட்டணியின் சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக கரூர் சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சர், இன்றைக்கு மாவட்ட செயலாளர் திரு ஏமார் விஜயபாஸ் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பாக திரு எஸ் கருணாகரன் அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் திரு கே செல்வகுமார் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் டாக்டர் எஸ் திவ்யா அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். திரு விஜயபாஸ்கர் அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர், மாவட்டத்திற்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து மாவட்ட மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க அவ்வப்போது என்னை அணுகி உங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு பாடுபட்ட அற்புதமான மனிதர் அவர். அதே போல எஸ் கருணாகரன், திரு கே செல்வகுமார், திருமதி டாக்டர் எஸ் திவ்யா இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வருகின்றனர். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சின்னம், அம்மாவின் சின்னம், விவசாயியின் சின்னம், தொழிலாளரின் சின்னம், மக்களின் சின்னம், ஏழையின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பி இரட்டலைக்கு. இன்னைக்கு எதிரி நம்மை சற்று பலவீனமா நினைக்கிறாரு. யாரு உங்களுக்கு தெரியுமில்ல? நாம பலவீனம் இல்ல, அவர் பலவீனப்பட்டு ஊர் விட்டு ஓடி போயிட்டார். ஊரை விட்டு மாவட்டத்தை விட்டு ஓடி போயிட்டார். ஆக நம்முடைய அண்ணா திமுக 4 சட்டமன்ற தொகுதியிலையும் இந்த மாவட்டத்தில் போட்டிடுறாங்க. கூட்டணி இல்ல, முழுக்க முழுக்க 100% உங்களை நம்பி நம்முடைய தலைமை கழகம் கரூர் மாவட்டம் அண்ணா திமுக கோட்டை என்ற அடிப்படையில் 4 சட்டமன்ற தொகுதியிலும் அண்ணா திமுக நிற்கின்றது. மற்ற மாவட்டத்தில் பல மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தொகுதியாவது கூட்டணி கொடுத்திருப்போம். ஆனா இந்த தொகுதியில் ஒரு எதிரியை வீழ்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் அண்ணா திமுக முழு பலத்தையும் இந்த மாவட்டத்தில் நாம் பயன்படுத்தி 4 வேட்பாளரை வெற்றி பெற செய்யணும். வெற்றி பெற செய்வீங்களா?
எதிரிய ஓடோட விரட்டுவீங்களா? இன்றைய தினம் நாம அதிமுக மக்களை நம்பி நிற்கின்றது. அதிமுக திமுக கூட்டணி நம்பி இருக்குது. எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் பேசுவது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வலிமை என்று சொல்லுகிறார். திமுக வலிமைன்னு சொல்லல, திமுக வலிமைன்னு சொல்ல. ஆனா அண்ணா திமுக நாம வலிமையான இயக்கம். நாம அப்படி மக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்கக்கூடிய கட்சி அண்ணா திமுக கட்சி. இன்றைக்கு தினம் உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த மாவட்டத்தில் எப்படியெல்லாம் அண்ணா திமுகவை பழி வாங்கினார்கள் என்று உங்களுக்கு நல்லா தெரியும். நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஆட்சி மாறினா காட்சியும் மாறும். கரூர் மாவட்டத்தில் மட்டும் கடந்த 5 ஆண்டுல பிசிஆர் வழக்கு, மணல் கடத்தல் என்று பொய் வழக்கு, போதை மாத்திரை வைத்ததாக என்று குற்றம் சாட்டப்பட்டு பல பேர் கொண்டேஸ் வழக்கில் பொய் வழக்கு போட்டுக்கிறீங்க. இதையெல்லாம் அதிமுக அரசாங்கம் வந்தவுடன் விசாரிக்கப்படும். பொய் வழக்குகள் யார் மீது போட்டீர்களோ அந்த அதிகாரி எல்லாம் சட்டத்தை முன் நிறுத்தப்படுவார்கள். எவரும் தப்ப முடியாது. ஏற்கனவே நான் ஆட்சியில் இருந்தேன். அப்ப இருந்த பழனிசாமி வேற, இப்ப இருக்கிற பழனிசாமி வேற. அன்றைய தினம் நான் முதலாக முதலமைச்சர் பதவி ஏற்றேன். முழுக்க நான் 4 வருடம் 2 மாத காலம் பல்வேறு பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருந்தேன். வறட்சி, புயல், வெள்ளம், கொரோனா, முழு கவனம் செலுத்தினேன். அதனால மக்களிடத்தில் நல்ல பெயர், சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். சில பேர் என்னை சாதாரணமா இடம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அன்றைய தினம் மக்களுக்காகவே நாங்கள் ஆட்சி செய்தோம். அதுதான் எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு அரசியல் பாடத்தை கற்றுக் கொடுத்தார்கள். எங்களுடைய தலைவர் வழியிலே மக்களை பற்றி சிந்தித்தோம், மக்களுக்காக அரசை நடத்தினோம். அதனால நாங்கள் இளைத்தவர்கள் என்று நினைத்து விடாதீர்கள். எதிரிகளை எப்படி வீழ்த்த வேண்டும் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். அதே போல 5 ஆண்டுல திராவிட முன்னேற்ற கழக அரசை எதிர்த்த விவசாயிகள் பல மீது வழக்கு போட்டிருக்குது. அனைத்து வழக்குகளும் விசாரிக்கப்பட்டு சட்ட நிதியாக அவர்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்குகள் தள்ளுபடி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல நான் ஏற்கனவே குறிப்பிட்டு எங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவர்கள் மீது வேண்டுமென்றே திட்டமிட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லி பொய் வழக்கு பதிவு செய்த அந்த அதிகாரிகளும் சரி, சட்ட நீதியாக அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆணித்தரமாக சொல்லுகிறேன். அதே போல இந்த பகுதியில் கோயில் இனாம் நிலம் அதிகமாக இருக்கின்றது. சுமார் இந்த கோயில் இனா நிலத்தில் பல ஆண்டுகளாக விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். விவசாயிகள் பல பேர் குடியிருந்து கொண்டிருக்கின்றார்கள். 15,000 ஏக்கர் இனாம் நிலம் உள்ளது. 2,500க்கும் மேற்பட்ட ஏக்கர் இனாம் நிலத்தில் பல பேர் வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலே வெங்கமேடு, வெண்டமலை, கோதூர், குளத்துப்பாளையம், கோதை நகர், கொங்கு நகர், வாங்கப்பாளையம், ஆண்டாங்கோயில், அருகம்பாளையம், ஜவஹர் பஜார், ராயனூர், வாங்கல், குப்புச்சிப்பாளையம், தாந்தோண்டிமலை, காந்தி கிராமம், தோரணங்கள்பட்டி, இப்படி
மேற்பட்ட ஏக்கர் நிலங்களில் வசிக்கும் 20,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இன்றைக்கு கதைகளாக நிலை ஏற்படுவதற்கு சூழல் ஏற்பட்டிருக்குது. இதையெல்லாம் அதிமுக ஆட்சி மனதுடன் சட்ட நீதியாக அவர்களுக்கு உதவி செய்யப்படும். அதிமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக ஆட்சி செய்கின்ற அரசாங்கம். அரசாங்கத்துக்காக மக்கள் இல்ல, மக்களுக்காக அரசாங்கம். எந்தெந்த வழியிலே சட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு 100% அந்த மக்களுக்கு உதவி செய்யப்படும். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒருவர் இருந்தார், திரு கே.சி. பழனிசாமி என்றவர். இயக்கத்திற்கு திமுக இயக்கத்திற்கு பாடுபட்டவர். இறுதி வரை திமுக உழைத்தார். அவருடைய செல்வ செழிப்புகள் இருக்கின்ற காலகட்டத்தில் திமுகவுக்கு வாரி வாரி நன்கொடை அளித்தார், பல கூட்டத்துக்கு கொடுத்தார். இங்கே திரு கருணாநிதி வருகின்ற பொழுது அவர் இல்லத்திலே தங்குவார். அப்படிப்பட்ட ஒருவர் இன்றைக்கு நடிவடைந்து இருக்கின்ற சூழ்நிலையில அவருடைய மனைவி இருந்த பொழுது இங்கே திமுகவை சேர்ந்த ஸ்டாலின் வந்து பார்க்கல, உதயநிதி வந்து பார்க்கல, துக்கம் விசாரிக்கல. ஒரு வருடம் கழித்து தேர்தல் வந்து விட்டது. இப்பொழுது போய் திரு ஸ்டாலின் அவர்கள் திரு கே.சி. பழனிசாமியுடைய இல்லத்திற்கு சென்று துக்கம் விசாரிக்கிறார். இதுதான் திமுக. இதுதான் சிந்திச்சு பாருங்க. கட்சிக்கா உழைத்தவர், அவருக்கு திமுக மரியாதை கிடையாது. திமுக கார ஒவ்வொரு எண்ணி பார்க்க வேண்டும். அந்த கட்சியில உழைப்பவர்களுக்கு அங்கே வாய்ப்பில்லை. அதே போல இன்றைய தினம் தேர்தல் வந்துட்டது. அதனால ஓடோடி போய் அவருடைய இல்லத்துக்கு போய் துக்க விசாரிச்சார். ஏன் எத்தனை முறை ஸ்டாலின் கரூருக்கு வந்திருக்கிறார், எத்தனை முறை உதயநிதி ஸ்டாலின் கரூருக்கு வந்திருக்கிறார். அப்பொழுதெல்லாம் திரு கே.சி. பழனிசாமியுடைய மனைவி இருந்தது அவளுக்கு தெரியாதா? ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே அட்டை உறிஞ்சிற மாதிரி உரிவாங்க. ரத்த உடம்புல எவ்வளவு இருக்குதோ அத்தனையும் உறிஞ்சிட்டு விட்டுருவாங்க. இதுதான் திமுகவுடைய நிலை. திமுக நிர்வாகிகள் புரிந்து கொண்டா சரி, இல்லாவிட்டால் திரு கே.சி. பழனிசாமிக்கு நடந்த நிலைதான் உங்களுக்கு ஏற்படும். தமிழ்நாட்டை நல்லா ஞாபகம் வச்சுங்க. தமிழ்நாட்டு மக்களை சுரண்டி பிழைக்கும் ஒரு குடும்பத்திற்கு, தமிழ்நாட்டு மக்களை சுரண்டி பிழைக்கும் ஒரு குடும்பத்திற்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் தேர்தல். யாராருக்கு போட்டி? தமிழ்நாட்டு மக்களை சுரண்டி பிழைக்கும் ஒரு குடும்பத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் இப்ப தேர்தல் நடக்குது. உண்மைதானே? ஒரு குடும்பம் தானே சுரண்டி பிழைக்குது. அது யாருடைய குடும்பம்? திரு ஸ்டாலினுடைய குடும்பம். இன்றைக்கு அதே போல திமுக ஆட்சியிலவே பெண்களுக்கு எப்போ பாதுகாப்பு இல்லை. எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் பெண்கள் பாதிக்கப்படுவாங்க. இன்றைக்கு ஸ்டாலினுடைய ஆட்சி வந்த பிறகு கிட்டத்தட்ட நீங்க எண்ணி பாருங்க, 24,000 பெண்கள் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. 18,000 போக்சோ வழக்குகள், அதில் 6,999 வழக்குகள். அதற்காக 84 கோடி நிவாரணம் கொடுத்திருக்கிறாங்க. போக்சோ வழக்குனா சிறுமிகள் பாதிக்கப்படுகின்ற வழக்கு, பாலியல் சீண்டல் ஏற்பட்டு பதிவுப்பட்ட வழக்கு போக்சோ வழக்கு. இப்படி 18,000 வழக்குகள் சிறுமிகள் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஆட்சி நல்ல ஆட்சியா? இந்த ஆட்சி தேவையா? இன்றைக்கு சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டியம்மாவுக்கு பாதுகாப்பு இல்ல.
இனிமேல் பாட்டி அம்மா கூட தனியா வீட்டில் விட்டுட்டு போக முடியாது. பாட்டி அம்மாவை தனியா வீட்டில் விட்டுட்டு போக முடியாது. அது மட்டும் இல்ல, கொங்கு மண்டலத்தில் சிந்திச்சு பாருங்க, பெரியவர்கள் வசிக்கிறாங்க. இன்றைக்கு வயது முதிர்ந்தவர்கள் வசிக்கின்ற பொழுது அந்த வீட்டை குறிவைத்து கொள்ளையர்கள் அவர்களை தாக்கி கொலை செய்து அவர் இருக்கின்ற உடைமைகளையும் சொத்துக்களையும் பணத்தையும் அபகரிக்கின்ற நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. எப்படி சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்ற ஆட்சி தேவையா? அதே போல நாடாளுமன்ற தொகுதி வர நல்லா பாருங்க, அருமையான டைம். இன்றைக்கு பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும். மாண்புமிகு அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தேன். 1998ஆம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தேன். அப்போ இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெண்களுக்கும் சம உரிமை வழங்க வேண்டும் சட்டத்தின் மூலமாக. அதன்படி சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குகின்ற அந்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் கொண்டு வர வேண்டும் என்று அன்றைய தினம் வாஜ்பாய் அவர்களை கோரிக்கை வைச்சாங்க. மாண்புமிகு பாரத பிரதமர், அன்றைய தினம் இருந்த பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அம்மாவுடைய கோரிக்கை ஏற்று அப்போ இங்க தம்பித்துறை தான் எம்பி, மரியாதைக்குரிய தம்பித்துறை அண்ணன் அவர்கள் எம்பியா இருந்து சட்டத்துறை அமைச்சராக இருந்தார். அப்படி சட்டத்துறை அமைச்சர் இந்த இடஒதுக்கீடு மசோதாவை சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்கின்ற பொழுது முலாயம் சிங் யாதவ் கட்சி சேர்ந்த எம்பி அந்த மசோதாவை பிடுங்கி கிழித்தெறிந்து விட்டார். ஆக அன்றைய தினமே அதிமுக கட்சி பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் கிடைப்பதற்காக முயற்சி செய்த கட்சி அதிமுக கட்சி. திமுக வாயளவில் பேசுவாங்க, ஆனா நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. இந்தியா கூட்டணி வாயளவில் பேசுவாங்க, ஆனா நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. இப்ப அருமையான வாய்ப்பு. இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் மறைந்த பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்த அதே இடஒதுக்கீடு, அதிமுக விரும்பிய அதே இடஒதுக்கீடு இப்பொழுது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தில் இந்த மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். அப்ப அவர் என்ன சொன்னாரு? இந்த பெருமையெல்லாம் நீங்களே வச்சுக்கங்க, இதுல வர்ற புகழெல்லாம் நீங்களே வச்சுக்கங்க. பல ஆண்டுகளாக பெண்களுக்காக பெண்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சட்டத்தின் மூலம் எங்களுக்கு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று பெண்கள் பல ஆண்டுகளாக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இது ஒரு நல்ல சூழ்நிலை. அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த மசோதாவை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் வேண்டுகோள் வைத்தார். ஆனால் இந்தியா கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஸ்டாலினர்களும் காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் மற்ற திமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கின்ற கட்சிகள், இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் பெண்களை உதாசீனப்படுத்தி இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த அந்த மசோதாவை நிராகரித்த கட்சி திமுக கட்சி, காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி. ஆக பெண்கள் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும், அருள் கூர்ந்து எண்ணி பாருங்கள். இன்றைக்கு இந்த தேர்தல் மூலமாக தகுந்த பாடத்தை புகட்டுங்கள். உங்களுக்காக குரல் கொடுக்கின்ற கட்சி அதிமுக கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி. இன்றைக்கு சட்ட நீதியாக உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கப்பட்டு விட்டால் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் 33% உங்களுக்கு இடம் கிடைக்கும். யாராலையும் தடுக்க முடியாது. பெண்களும் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள், ஆண்களுக்கு சமமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சட்டத்தின் மூலம் நம்முடைய பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க நினைத்து இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள், இந்த மசோதாவை கொண்டு வந்தார்கள். ஆனால் திமுகவும் காங்கிரசும் அந்த மசோதாவை தோற்கடித்தது. இது மசோதாவை தோற்கடிக்கல,
இது மசோதாவை தோற்கடிக்கல, பெண்களுடைய உரிமைகளை தோற்கடித்தார்கள், பெண்களுக்கு அநீதி இழைத்தார்கள். நீண்ட நாட்களாக பெண்கள் போராடி வந்த இட ஒதுக்கீட்டை அவர்கள் நிராகரித்திருக்கின்றார்கள். இந்த தேர்தல் மூலமாக இப்படிப்பட்ட வஞ்சகம் பிடித்த, வஞ்சக நெஞ்சம் பிடித்த, வஞ்சக எண்ணம் படித்த இந்த கட்சிகளுக்கு தகுந்த மரணடி கொடுப்பீங்களா? பெண்கள் சொல்லுங்க, நீங்க சொல்ல வேணும், நீங்க சொல்லுங்க. உங்களுக்காக வாதாடிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த 33% இடஒதுக்கீட்டை நிராகரிக்க முடியாது. அப்படி உங்களுக்கு சட்ட நீதியாக நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் எங்களுக்கு 33% பிரதிநிதித்துவம் கிடைப்பதை நிராகரித்த கட்சி திமுக கட்சி இந்த நாட்டை ஆள வேண்டுமா? அதே போல இங்க இருக்கிற யாரு முன்னாள் அமைச்சர் அதாவது இவர் இவருக்கு எந்த இலாக்கா கொடுத்தாலும் அந்த இலாக்கால ஊழல் செய்வதுதான் தொடர்கதை. எந்த இலாக்கா கொடுத்தாலும் எல்லாமே இலாக்காவை சிறப்பாக நடத்த வேண்டும் எண்ணுவாங்க. ஆனா இங்க இருக்கின்ற எம்எல்ஏ மட்டும் அதுல என்னென்னலாம் ஆட்டை போடணும் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய நபர் தான் இவர். இதுல மக்களுக்கு தேவையான உதவி செய்யலாம்ல எண்ணம் கிடையாது. இன்றைக்கு போக்குவரத்து துறை கொடுத்தா அதுல என்ன அடிக்கணும், மின்சாரத்துறை கொடுத்தா அதுல என்ன அடிக்கணும், அதே போல கலால் அதுல கொடுத்தா என்ன முறைகேடு செய்யும். இப்படி எந்த இலாக்கா கொடுத்தாலும் அந்த இலாக்காவிலே கொள்ளையடிக்கின்றவர் தான் இந்த பகுதியில் இருக்கின்ற நபர். யாரு சொல்லுங்க? நல்ல மனப்பாடமா வச்சிருக்கிறீங்க. இன்றைக்கு மின்சார துறையிலே இன்றைக்கு இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு நிலுவிலே இருக்கின்றது. போக்குவரத்து துறையிலே பணி வழங்கி அதில் முறைகேடு நடைபெற்றதாக வழக்கு நிலுவிலே இருக்கின்றது. இன்றைக்கு டாஸ்மாக் நிறுவனம் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்வது நிலையிலே இருக்கிறது. தம்பி ஆட்டம் போடாத, ஆட்டம் போட்டா இருக்கிறவன் தெரியாது. தம்பி திரு ஸ்டாலின் உன்னை வச்சு வித்த காட்டிட்டு இருக்காரு, மயங்கிறாத. ஏற்கனவே உனக்கு நெஞ்ச பொழந்துட்டாங்க. 453 நாள் சிறையில் இருந்திருக்கிற, மறந்து விடாத. உன்னை யாரு காப்பாற்ற மாட்டாங்க. ஏன் இத்தனை திமுக காரர் இருக்கும் போது ஏன் உன்னை தேர்ந்தெடுத்து இப்படி இந்த கொள்ளையில அடிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க? சிந்தித்து பாரு. வாழ்க்கையை தொலைச்சிடாத, வாழ்க்கைய தொலைச்சிடாத. ஏன்னா இந்த கொங்கு நாடு என்பது ஒரு செல்வாக்கு மிக்க நாடு. கொங்கு நாட்டு மக்கள் நன்மை செய்வதற்காக பிறந்த மக்கள், நாட்டுக்கு உழைத்த மக்கள், நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று பிறந்த மண் கொங்கு நாட்டு மண்ணில் பிறந்த மக்கள். அப்படி இந்த மண்ணிலே பிறந்தவர் தீய எண்ணம் கொண்டு தீயவர்களோடு சேர்ந்து தீயவை செய்யாத, செஞ்சிட்ட. இனிமேல் மேலும் நீ அவளுக்கு துணை நின்றதால் உன்னை காப்பாற்ற மாட்டாங்க, நடு ரோட்ல விட்டுருவாங்க. இங்க இருக்கிற உங்களுக்கு நல்லா தெரியும், கரூர் இருந்த திரு கே.சி. பழனிசாமியுடைய நிலைமை என்ன? அவருடைய இவர் செல்வாக்கா வாழ்ந்தாரு. அவர் உழைத்து வாழ்ந்தார், சம்பாதிச்சார் சொந்தமா. அவருக்கே இப்படிப்பட்ட நிலைமை. நீ எப்படி வந்தீங்க நாட்டு மக்களுக்கு தெரியும், கரூர் மக்களுக்கு தெரியும்.
போன தேர்தல்ல போலி கொலுசு நம்முடைய பெண்களை ஏமாற்றி வெற்றி பெற்றுட்ட. இந்த முறை எத்தனை ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாலும் வேலையாகாது. இந்த ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் உங்களது, அவரது அல்ல. உங்க ஸ்வீட் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுக்கிறார். ஸ்வீட் பாக்ஸ் பேக் பண்ணி, அவ்வளவுதான் அவருடைய வேலை. ஏன்னா தேர்தல் விதிமுறை இருக்குது, அதனால சில மறைத்து பேசுறேன், புரிஞ்சுக்குங்க. இந்த கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் குறிப்பா கரூர் சட்டமன்ற தொகுதி பொறுத்த வரைக்கும், கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கும் பணநாயகத்திற்கும் நடக்கின்ற யுத்தம். தமிழ்நாட்டின் ஜனநாயகத்திற்கும் பணநாயகத்திற்கும் நடக்கின்ற தேர்தல். இந்த தேர்தலில் தமிழ்நாட்டுடைய ஜனநாயகம் தலைக்க வேண்டும், ஓங்க வேண்டும், மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும். இதற்கு நீங்கள் இந்த தேர்தலை எடுக்கின்ற முடிவு சரியான முடிவாக இருக்க வேண்டும். அப்புறம் நாமெல்லாம் நான் விவசாயி, இங்க இருக்கிற பல பேர் விவசாயம் இருக்கிறீங்க. நாம ஆடு மாடு தான் பட்டியல் அடைப்போம், ஆடு மாடு தான். ஆனா புதுசா கண்டுபிடிச்சிருக்காரு, மக்களையும் ஆடு மாடு மாதிரி ஆக்கிட்டார். மக்களையும் பட்டியல் கொண்டு அடைக்கிறான், பட்டியலை கொண்டு போய் அடைக்கிறான். நியாயமா? இதுக்கா ஜனநாயக நாடு? இப்படிப்பட்ட ஜனநாயக நாட்டில் இன்றைக்கு மக்களை கவர்ச்சிகரமா பேசி ஆடு மாடுகளை பட்டியலை அடைப்பதை போல பட்டியலை அடைக்கின்ற கட்சி நாட்டுக்கு தேவையா? இதை வேடிக்கை பார்த்து கொடுக்கின்ற அதிகாரிகள் சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டால் அவருடைய பதவிக்கு யாரும் பொறுப்பல்ல. அவரெல்லாம் சட்டத்தை முன் நிறுத்தப்படுவார்கள். சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த திமுக கட்சி உங்களை காப்பாத்தாது. இங்க இருக்கிற செந்தில் பாலாஜி காப்பாற்ற மாட்டாரு. திரு செந்தில் பாலாஜி 453 நாள் சிறையில் இருந்துட்டு தான் வெளியில் வந்திருக்காரு. அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை. அண்ணா திமுக கட்சிக்காரன் மீதோ கூட்டணி கட்சிக்காரன் மீதோ தவறாக பொய்யான வழக்கு பதிவு செஞ்சால் உங்களை சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். சும்மா வாயில சொல்ற நினைச்சுக்காத. உங்க பதவியை யாராலையும் காப்பாற்ற முடியாது. உண்மைக்கு புறமா நடந்தா, பொய் வழக்கு போட்டா, இல்லது திமுகவுக்கு சாதகமா தேர்தலிலே நீங்கள் நடந்து கொண்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சட்ட நீதியாக நடவடிக்கைக்கு உட்படுத்துவார்கள். இன்றைக்கு மணல் கொள்ள நடந்ததில்ல. நேற்றைய தினம் மாண்புமிகு பாரத பிரதமர் இந்த மணல் கொள்ளை பற்றி தெளிவா பேசினார். நினைச்சிட்டு இருக்கிறாங்க என்னமோ திமுக ஆட்சி இருக்குது, இந்த மணல் கொள்ளைய அதிகாரிகளும் துணை நின்றுக்கிறாங்க, அதையெல்லாம் ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக கொள்ளையடிச்சிருக்கு. தம்பி, சேட்டலைட் மூலமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. சேட்டலைட் மூலமாக எங்கெங்க மணல் அள்ளப்படுது, எந்தெந்த லாரி அள்ளப்படுது, அந்த லாரியுடைய எண் முழுவதும் பதிவாகிருக்குது. ஆகவே அண்ணா திமுக ஆட்சி மக்களுடைய துணையோடு அமைந்தவுடன் மத்திய அரசு துணையோடு சேட்டலைட்டில் பதிவு செய்யப்பட்ட அதையெல்லாம் சட்ட நீதியாக எடுக்கப்பட்டு
இந்த மன கொள்ளையில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கும். இந்த மணல் கொள்ளைய தடுப்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களோடு அறிவிச்சார் விஜயபாஸ்கர் அவர்கள் சம்பவ இடத்துக்கு போறாங்க. இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியாதா? காவல்துறைக்கு தெரியாதா? வருவாய்த்துறைக்கு தெரியாதா? இவள் கொள்ளையடிப்பது ஆயிரக்கணக்கான லோடு ஒரு நாளைக்கு காவிரி ஆற்று மணல் இன்றைக்கு மாபியா கொள்ளையடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அந்த கொள்ளையெல்லாம் கண்டுகொள்ளாம இருந்தாங்கல்ல. அண்ணா திமுக சார்ந்த மாவட்ட செயலாளர் விஜயபாஸ்கர் அவர்கள் அதை தடுத்து நிறுத்தினார். சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு புகார் கொடுத்தார். அவர் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறீங்க. அண்ணா திமுக ஆட்சி மலரும், சட்ட நீதியாக அவர் பதில் சொல்லியே ஆக வேண்டும். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பாடலை பாடியிருப்பார். அழகான பாடல். பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே இப்படியெல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சுதான் அன்றைக்கு தெய்வ சக்தி உள்ள நம்முடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடியிருக்கார். திட்டம் போட்டு திருடர கூட்டம் திருடி கொண்டே இருக்குது. திட்டம் போட்டு திருட கூட்டம் திருடி கொண்டே இருக்கிறது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அன்றைக்கு பாடிய பாடல். ஆனா அன்றைய காலம் வேற, இன்றைய காலம் வேற. இன்றைய காலம் திருடனா பார்த்து திருண்டாவிட்டால் திருடனை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுப்போம். அது மட்டுமல்ல, என்றைக்கும் தர்மம் நீதி உண்மை, என்றைக்கும் தர்மம் நீதி உண்மை வென்றே தீரும். அதாவது ஏதேதோ கண்டுபிடிப்புக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் சரி இந்திய அளவிலும் சரி ஏதேதோ கண்டுபிடிப்புக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கிறாங்க. ஆனா இந்த டப்பு எப்படி வாங்குறது? அதற்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணும்னா செந்தில் பாலாஜி கொடுத்தா சரியா இருக்கும். அப்புறம் திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் எல்லாம் அப்படியே சோர்ந்து போயிருக்கிறாங்க. இன்றைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணியுடைய மூத்த தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வெளியில் வரும்போது அவர் சொல்றார், அழுது கொண்டே சிரிக்கிறேன் என்று. அழுது கொண்டே. அப்படிப்பட்ட கூட்டணி திமுக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி. அவர் என்ன பாசத்தோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க. நான் அப்பவே சொன்னேன், நாங்களாம் எதிர்கட்சி வரிசையில் வந்திருக்கிறோம். எங்களோட தான் கம்யூனிஸ்ட் கட்சி அமர்ந்திருக்குது, காங்கிரஸ் கட்சி அமைஞ்சிருக்குது, அப்புறம் விடுதலை சிறுத்தை கட்சி அமைஞ்சிருக்குது. அப்பவே எடுத்து சொன்னோம், நீங்க மக்களுடைய குரலை ஒழிங்க, மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைய சட்டமன்றத்தில் பேசுங்க. நீங்க எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கிறீங்க, அப்பத்தான் மக்கள் உங்களை நம்புவார்கள் என்று பல முறை சொன்னேன். அவரெல்லாம் கேட்கவே இல்லை. திமுக அரசாங்கத்துக்கு அடிமையா செயல்பட்டாங்க, வாய் மூடி மௌனம் சாய்த்தாங்க. அதற்கு இந்த திமுக அரசை தாங்கி பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கு பரிசு ஒரு சீட் குறைவு, ஒரு சீட்டு குறைவு. ஆனா அண்மையில் ஒரு கட்சி போய் சேர்ந்தது. எந்த கட்சின்னு உங்களுக்கு தெரியும்? அதுக்கு அதிக இடம். அந்த கட்சி உண்மையிலேயே அந்த கட்சி ஒரு உண்மையான செய்தி சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் உண்மையான ஒரு செய்தி, தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை நடக்குது. நாம சொல்லல, திரு ஸ்டாலின் அமர வச்சு அவருடைய கூட்டணி கட்சி சேர்ந்த ஒரு கட்சி சேர்ந்த பொதுச் செயலாளர் கூட்டத்தில் பேசிய பேச்சு
வலைதளத்திலே வந்தது, தொலைக்காட்சியிலே வந்தது. உண்மைதானே? அப்படின்னா அந்த கட்சிக்கு ஓட்டு போடலாமா? கூட்டணி கட்சி தலைவரே சொல்லிட்டாங்க, நாம எதிர்கட்சி, நாம சொன்னா தவறுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சியுடைய ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லிக்கிட்ட பொழுது நாட்டு மக்கள் நீங்க ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டும். இன்றைக்கு திராவிட முன்னேற்றங்களும் ஆட்சிக்கு பிறகு கடுமையான மின்வெட்டு. இன்றைக்கு விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் கொடுத்தோம், விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் தம்பி லைட் மணி இன்றைக்கு மும்முனை மின்சாரம் கொடுத்தோம், அது ஷிப்ட் போட்டு கொடுக்குறாங்க. இப்போ அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே விவசாயி பம்பு செட்டுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்கப்படும். அதுபோல ஏழைக்கு இங்க இருக்கிற கடைக்கு வீட்டுக்கு எல்லாம் மின் கட்டணம் 67% உயர்த்தி விட்டாங்க. 67% திமுக ஆட்சிக்கு மின் கட்டண உயர்வு. வீட்டு வரி இன்னைக்கு நகராட்சி மாநகராட்சியில், நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சியில் வீட்டு வரி 100% உயர்த்தப்பட்டு விட்டது. ஆண்டுக்கு 6% உயர்வு. கடவரி 150% உயர்வு, ஆண்டுக்கு 6%. அண்ணா திமுக ஆட்சியில் இருந்ததை விட திமுக ஆட்சியில் வீட்டு வரி 100%, கடவரி 150%, குடிநீர் வரி உயர்வு. குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்னைக்கு கடையில் பீக்கவர் மாலை 6 மணியிலிருந்து இரவு 9 வரைக்கும் 2 மடங்கு கட்டணம் வசூல் பண்றாங்க. தயவு செய்து அருள் கூர்ந்து இங்க இருக்கின்ற நம்முடைய மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சியில் வசிக்கிற மக்கள் சிந்திக்க வேணும். அப்ப திராவிட முன்னேற்ற தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க? 2021 ஒரு வருடத்திற்கு, அதாவது மாதத்திற்கு ஒரு முறை மின் கணக்கீடு செய்யப்படும் சொன்னாங்கல்ல, செஞ்சாங்களா? அப்ப கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல. 2021 ஆண்டு திமுக ஆட்சிக்கு உடனே மாதம் மாதம் மின் கணக்கீடு எடுக்கப்படும் என்ற வாக்குறுதி கொடுத்தாங்க, நிறைவேற்றல. அது மட்டும் இல்ல, திமுக 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க, 4 ஒரு பங்கு அறிவிப்பு கூட முழுமையா நிறைவேற்றல. அதுல பெட்ரோல் டீசல் விலை குறைச்சாங்களா? 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்தினாங்களா? இளைஞர் மாணவர்கள் வங்கியில வாங்கிய கடன் ரத்து பண்ணாங்களா? அதோட கூட்டுறவு சங்கத்தில் 1 கிலோ சக்கரை கூடுதலா போடுறவங்க போட்டாங்களா? மாதம் மாதம் கேஸ் சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபாய் கொடுக்கலாம், கொடுத்தாங்களா? பொய்யான அறிக்கை தானே. மீண்டும் இப்போ ஒரு அறிக்கை வெளியிட்டார். ஏற்கனவே இருக்கின்ற ஏற்கனவே 2021 ஆண்டு அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு தொங்கிக் கொண்டிருக்குது. இப்ப புது அறிவிப்பு வெளியிட்டார். அப்ப நாட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்களே. அதோட இன்னைக்கு மாற்றுத்திறனாளிக்கான உலக கோப்பை போட்டி நடந்தது. அதுல முதல் பரிசு பெற்ற அணியுடைய கேப்டன் என்று சொல்லி முதலமைச்சருடையும் துணை முதலமைச்சர்டையும் போட்டோ எடுத்தாங்க. பாரு, இதுல என்னன்னா, உலக கோப்பைக்கு போய் போட்டி போட்டு வென்றார்ல முதலமைச்சர்கிட்ட என்ன கோப்பை, முதலமைச்சர் எந்த கோப்பை காட்டுறாரு, அப்புறம் துணை முதலமைச்சர் எந்த கோப்பை காட்டுறாரு? அப்படின்னா பொய் தானே. இவரு வெளிநாட்டு போவதற்கு பாஸ்போர்ட் கூட எடுக்கல, வெளிநாடு போகல, உலக கோப்பை போட்டியில கலந்துக்கல. எப்படி பில்டப்? அடம் செய்யறதே செய்யறீங்க, ஒழுங்கா செய்யலாம் இல்ல? 2 பேருக்கு முதலமைச்சர்கிட்டையும் துணை முதலமைச்சர் ஒரே கோப்பை காட்டலாம் இல்ல? அத கூட சரியாக செய்யாத திறமையற்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். எல்லாம் பில்டப், எல்லாம் போட்டோ ஷூட் போட வேண்டியது. பத்திரிகைக்கு ஊடகத்துக்கும் கொடி பத்திரிகை ஊடகத்துக்கு அப்படியே வந்து போஸ்ட் கொடுக்கிறது, ஒரு அறிவிப்பு வெளியிடுறது. இப்படியே 5 வருஷம் ஓடி போச்சு.
5 ஆண்டு இப்படி ஓடி போய்விட்டது. விலைவாசி விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்தாச்சு. அரிசி விலை 30 ரூபாய் ஏறி போச்சு. அதே மேல என்ன கடல் எண்ணெய் 60 ரூபா ஒரு கிலோ, பருப்பு 1 கிலோ 60 ரூபா, விலைவாசி உயர்ந்து போச்சு. இதை தடுத்து நிறுத்த இந்த அரசாங்கத்தில் எந்த முயற்சி எடுக்கல. ஏழை மக்கள் கடுமையா பாதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? அப்புறம் சரி விடு தம்பி. அப்புறம் திமுகவுக்கு ஓட்டு போடலினா கரூர் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் ஒரு பொய்யான தகவல். திமுகவுக்கு ஓட்டு போடலினா இப்ப 1000 ரூபாய் கொடுக்குறாங்களா, அதை நிறுத்திடுவாங்களாம். நீ ஆட்சிக்கே வர போற. ஆட்சிக்கு வருது அண்ணா திமுக. எப்படி எல்லாம் ஏமாத்துறாரு பாருங்க. அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்னேன், எதுக்கோ டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க. இப்படி ஏமாற்றுறதுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கறா செந்தில் பாலாஜி கொடுத்தா சரியா இருக்கும். ஏங்க, யாருக்கு யார் வாக்கு அளிக்கிறான்னு யாருக்கு தெரியாது, தெரியுமா? இது ரகசிய வாக்கு. நீங்க வாக்களிக்கக்கூடிய வாக்காளருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த வாக்காளர் யாருக்கு வாக்களிக்கிறார் என்று வாக்காளருக்கு மட்டும் தெரியும், வேற எவருக்கும் தெரியாது. அண்ணா திமுக ஆட்சி உடனே எல்லா குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் அவருடைய வங்கி கணக்கில் 2000 ரூபாய் வழங்கப்படும். இன்றைக்கு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு கட்சியில் 2 கட்சியில் 5 கட்சிக்கு போனவர். எத்தனை கட்சிக்கு? ஏப்பா, இவ்வளவு திமுக இருக்காங்க, எத்தனை ஆண்டு காலம் உழைத்தவர்கள் இருக்காங்க. அவரெல்லாம் விட்டுட்டு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய இலாக்காலாம் நல்ல இலாக்கா விட்டுட்டு இவருக்கு மின்சாரத்துறை கலால் துறை கொடுக்குறாங்கன்னா இந்த திமுக உண்மையா நடக்கிற கட்சி அது? அங்க உழைக்கின்றவங்களா ஓடா போய் தேஞ்சு போயிட்டாங்க. இன்னைக்கு திமுகவில் பார்த்தீங்கன்னா ஆள் இல்லை. 8 பேர் மந்திரியா இருக்கிறான் அண்ணா திமுக. 8 பேர் அண்ணா திமுக திமுக போய் மந்திரியா இருக்கிறாங்க. இப்போ 19 பேர் அண்ணா திமுக திமுகவுக்கு போய் எம்எல்ஏ நிற்கிறாங்க. 19 பேர் அண்ணா திமுக நீக்கப்பட்டவர்கள். நீக்கப்பட்டவர்கள் செல்லாதுக்கு நோட்டுக்கு ஏதாவது வேல்யூ உண்டா? இப்படி நாம நீக்கப்பட்டவர்களை அங்க கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு தான் இந்த திமுக கட்சியே நடக்குது. இன்னைக்கு நம்ம கட்சியில் அப்படி இல்லை. ஆயிரக்கணக்கான பேர் நம்ம போட்டி போட்டுக்கிட்டு கட்சி வளர்த்திட்டு இருக்கிறோம். அந்த கட்சி தேய்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மாற்று கட்சியிலிருந்து போனவர்கள் தான் இன்றைக்கு அங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் திரு செந்தில் பாலாஜி போட்டியிட்டார். அப்ப என்ன வாக்குறுதி கொடுத்தார்? நான் வெற்றி பெற்று வந்தா, திரு செந்தில் பாலாஜி வெற்றி பெற்று வந்தா ஒவ்வொரு அருந்திதர் குடும்பத்திற்கும் 3 சென்ட் நிலம் கொடுத்து காங்கிரீட் வீடு கட்டி கொடுப்பதா கொடுத்தார். கொடுத்தாரா? கொடுத்தார். அல்வா கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? அப்புறம் இன்னொன்னு, இங்க வண்டி மாடு வச்சு ஆற்றுல மணல் அள்ளிட்டு இருக்காங்க. ஒரு 5000 குடும்பம் இதை வச்சு பிழைக்குது. அவருடைய ஓட்டுகளை பெறுவதற்கு இங்க இருக்கிற செந்தில் பாலாஜி அடிச்சார் ஒரு டூப்பு. என்ன 2021 தேர்தலில் 11 மணிக்கு திரு ஸ்டாலின் பதவி ஏற்பார், 11:05க்கு மாட்டு வண்டி மணல் அள்ளலான்னு அள்ளுனாங்கல்ல. அள்ளுனாங்க. இவருடைய பினாமி அள்ளுனாங்க. மாட்டு வண்டிக்காரர் இல்ல, இவருடைய பினாமி அள்ளுனாங்க. ஆக எல்லாமே இந்த மணல் கொள்ளையில மிக பெரிய மோசடி நடந்திருக்குது. இது முழுக்க முழுக்க சேட்டலைட் மூலமாக மத்திய அரசு தகவல் சேகரிக்கப்பட்டிருக்குது. சட்ட ரீதியாக அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும். இது என்ன 100 ரூபாய் கொலுசு இதை கொடுத்து போன தேர்தலில் ஜெயிச்சிட்டார். இந்த தேர்தலில் மக்கள் போனா கேள்வி கேட்பாங்கன்னு அடுத்த மாவட்டத்துக்கு போயிட்டார்.
அதே போல நீங்க 2016ஆம் ஆண்டு திரு செந்தில் பாலாஜி அதிமுக இருந்தார். அப்போ இன்றைய முதலமைச்சர் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தார். இங்க கரூருக்கு வந்தார். எப்படியெல்லாம் பேசினார் தெரியுமில்ல? எப்படியெல்லாம் அந்த செந்தில் பாலாஜி வறுத்து எடுத்தார் தெரியுமில்ல? இன்றைக்கு என்ன சொல்றாரு? கோடு போட்டா ரோடு போடுவாராம். கோடு போட்டா அந்த ரோடுலயும் ஊழல் செய்தவர் தான் இந்த செந்தில் பாலாஜி. அந்த ரோடுலயும் இன்றைக்கு அதிகாரி மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. அதெல்லாம் விசாரிக்கப்படும். அது மட்டுமல்ல, அன்னைக்கு திரு ஸ்டாலின் பேசுறது நல்ல வாய். இன்னைக்கு நீங்களே முடிவு பண்ணிக்க. இன்றைய தினம் திரு ஸ்டாலின் வேண்டுமென்று திட்டமிட்டு அதிமுக ஆட்சியில் எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை என்று ஒரு பச்சை பொய்ய பரப்புரையில் குறிப்பிட்டு வருகிறார். அதிமுக ஆட்சியில் என்ன திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட என்பதை பட்டியலை மக்களிடத்தில் நான் எடுத்து வைக்கின்றேன். கரூர் நகரில் அம்மா இருக்கின்ற பொழுது 306 கோடி மதிப்பீட்டில் அற்புதமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கொண்டு வந்தோம். நான் வந்து திறந்து வைத்தேன் நேரடியாக இந்த மருத்துவக் கல்லூரி. குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக 100 கோடியில் 1152 வீடுகள் தோரண கல்பட்டியில் கட்டி முடிக்கப்பட்டது. 78 கோடியில் குளத்தப்பாளையம் தான் தோன்றி மேல பகுதியில் 3 குடி திட்டங்கள் செயல்படுத்தது. வாங்கல் சாலை, வெள்ளி எண்ணெய் சாலை, காந்தி கிராம் சாலை, ஈரோடு சாலை ஆகிய சாலைகள் 47 கோடி மதிப்பீட்டில் அகலப்படுத்தப்பட்டது. இன்றைக்கு 21 கோடியில் கரூர் புறவழிச்சாலை, அம்மா சாலை அமைக்கப்பட்டது. அமராவதி ஆற்றில் பசுபதிபாளையம் 5 ரோட்டில் புதிதாக மேம்பாலம் 15 கோடியில் கட்டிப்படுது. பெரிய குளத்துப்பாளையம் பசுபதிபாளையம் பொதுமக்கள் 50 ஆண்டுகள கோரிக்கையான ரயில்வே வழிப்பாதை 13 கோடியில் நிறைவேற்றப்பட்டது. காலப்பாறை ஊராட்சிக்கு 10 கோடி மதிப்பீட்டில் காவிரியிலிருந்து புதிய குடி திட்டம் செயல்படுத்தப்பட்டது. ஆத்தூர், மணமங்கலம், கடமக்குறிச்சி ஆகிய 3 ஊராட்சிகளில் 8 கோடியில் குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டது. அமராவதி ஆற்றின் குறுக்கே பெரிய ஆண்டா கோயில் பகுதியில் 15 கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டப்பட்டது. இன்றைக்கு தேசிய அளவில் எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ் திட்டத்தில் தேசிய அளவில் கரூர் மாவட்டம் 2ஆம் இடத்தை பிடித்தது. நீர் மேலாண்மையில் தேசிய அளவில் கரூர் மாவட்டம் 2ஆம் இடம் பிடித்து தமிழகத்துக்கு பெருமை சேர்த்தது. கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி தரங்கம்பாடியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டப்பட்டது. குடிமராமத்து திட்டத்தில் 100கணக்கான குளங்கள், ஏரிகள் தூராறப்பட்டன. நாங்காட்சி ஆற்றின் குறுக்கே 2 கோடியில் தடுப்பணை, குடகநாட்டின் குறுக்கே 7 கோடி மதிப்பீட்டில் தடுப்பணைகள். அது மட்டும் இல்லாம சிக்கர் ஒட்டி திறந்தது. நாம கஷ்டப்பட்டு கட்டுனா இவர் வந்து திறந்துட்டு போனார். 22 கோடி மதிப்பீட்டில் கரையில் உள்ள 20 சாலைகளை இணைத்து புறவழி சாலை அடையாளம் வகையில் அம்மா சாலை நமது ஆட்சியில் அமைக்கப்பட்டது. தற்போது விடியா திமுக அரசு சிக்கர் ஒட்டி அண்ணா சாலையில் திறந்துட்டாங்க. நஞ்சை, அரவக்குறிச்சி மற்றும் பரமத்தி ஆகிய ஊராட்சி ஒன்றிய குடி திட்ட பணிகள் 486 கோடியில் நிதி ஒதுக்கப்பட்டு விடியா திமுக அரசு திறக்கப்பட்டது. அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் திமுக ஆட்சியில் திறக்கப்பட்டது. அதே போல புதிய தாலுகா திறக்கப்பட்டது. நஞ்சை, புகழூர் தடுப்பணை அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டாந்து இன்னது நிறைவேற்றல. அண்ணா திமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக திட்டம் ஆமை வேகத்தில் நடக்குது. அண்ணா திமுக ஆட்சி அமர்ந்தவுடன் நஞ்சை, புகழூர் கதவணை திட்டம் முழுமை பெற்று திறக்கப்படும். அதே போல இன்றைய தினம் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறோம். 297 அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறோம். இன்னைக்கு விலைவாசி உயர்ந்தாச்சு, வரி உயர்ந்தாச்சு, மக்கள் கடு துன்பத்தில் இருக்கிறாங்க. இதிலிருந்து அவர்களை மீட்டெடுக்கின்ற விதமாக அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடனே எல்லா குடும்ப அட்டைக்கும் அவருடைய வங்கியிலே 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படும்.
அனைத்து குடும்ப அட்டையில் உள்ள குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வங்கி கணக்கிலே செலுத்தப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் விலையில்லா ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு 5 லட்சம் பேருக்கு அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கும் 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். அதே போல எல்லா குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் அன்று பொங்கல் தோப்பு கொடுக்கிறோம். அதோட ரொக்கமா 1000 ரூபாய் வழங்கப்படும். எல்லா தீபாவளியும் போதும் நம்முடைய பெண்களுக்கு அற்புதமான பட்டு புடவை வழங்கப்படும். இப்போ நகர பேருந்துல பெண்கள் தான் கட்டணம் இல்லாம பயணம் செய்யறாங்க. அதிமுக ஆட்சி அமைந்த உடனே ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்ய. இன்றைக்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் அவருடைய சங்கத்தில் பதிவு செஞ்சிருந்து புதிய ஆட்டோ வாங்கினா அவர்களுக்கு 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல இன்றைக்கு கட்டிட தொழிலாளர்கள் அந்த பணியில் ஈடுபட்டுகின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். படுகாயம் அடைந்தால் 2 லட்சம். மரம் ஏறும் தொழிலாளர்கள் அந்த பணியில் ஈடுபட்டுகின்ற பொழுது மரத்திலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். மரம் ஏறும் தொழிலாளர்களுக்கு அந்த உபகரணங்கள் விலையில்லாமல் வழங்கப்படும். அதோட ரேஷன் கடையில் வழங்கப்படுகின்ற அரிசி தரம் குறைவாக இருப்பதாக எங்களுக்கு புகார். அதிமுக ஆட்சியத்துடனே ரேஷன் கடையில் வழங்கப்படுகின்ற அரிசி மளிகை கடையில் வாங்குகின்ற அரிசி விட தரம் சிறந்த அரிசியாக ரேஷன் கடையில் வழங்கப்படும். அதோட விலையில அரிசி கொடுக்கிறோம். இனிமேல் விலையில்லா பருப்பு கொடுப்போம். விலையில்லா எண்ணெய் ரேஷன் கடையில் வழங்கப்படும். அம்மா இல்லம் திட்டம். இன்றைக்கு ஏழைகள் சாதி கிடையாது, மதம் கிடையாது. ஏழையில் இருந்தா அவளுக்கு நிலம் இல்லாம வீடு இல்லாம இருந்தா அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் நிலத்தை வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு ஏழைகளுக்கு கட்டி கொடுக்கும். அதே போல பட்டியலின மக்கள், ஆதிராட மக்கள், அருந்தியர் மக்கள், அப்படிப்பட்ட மக்களுக்கு நிலம் இல்லாம வீடு இல்லாத அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட அந்த பட்டியலின மக்கள், ஆதிராட மக்கள், அருந்தியர் மக்கள் அவருடைய ஆண் வாரிசுகள் திருமணமாகி தனி குடித்தனம் போய்கின்ற பொழுது அவருக்கு வீடு இல்லாம கஷ்டப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஆண் வாரிசுகள் திருமணமாகி தனி குடித்தனம் போனா அதிமுக அரசு அமைந்தவுடன் அரசாங்கமே சொந்தமா நிலமாகி காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். முதியோருக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் இனி உயர்த்தி 2000 வழங்கப்படும். அதே போல பட்டப்படிப்பு படித்து வேலை வாய்ப்பில் பதிவு செஞ்சு பணி கிடைக்காமல் இருக்கின்ற அந்த இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். +2 வரை படித்து பணி கிடைக்காமல் இருக்கிறவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். அதோட இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவ மற்றும் ஏனைய சிறுபான்மையை சேர்ந்த மகளிர் சுயமா தொழில் தொடங்க வட்டிலா கடன் வழங்கப்படும். அதே போல அதிமுக ஆட்சி கிட்ட பொழுது 2016, 2021 நம்முடைய விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதே போல மீண்டும் அதிமுக ஆட்சி உடனே நம்முடைய விவசாய பெருமக்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல நெசவாளர்களுக்கு இன்றைக்கு அதிமுக ஆட்சி கிட்ட பொழுது அவர்கள் நெய்த அந்த துணியில் தேங்கி இருந்தது. அதற்கு மானியம் வேணும்னு கேட்டாங்க. அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது அந்த தேங்கிய துணி விற்பனை செய்வதற்கு 350 கோடி நெசவாளர் கொடுத்தோம். இப்போ 300 யூனிட் விலை இல்லாம நெசவாளர் கொடுக்கிறோம். அதை உயர்த்தி 450 யூனிட்டா நம்முடைய நெசவாளருக்கு விலை இல்லாம கொடுப்போம். பவர்லூம்
விசைத்தறி வச்சிருக்கின்ற அந்த உரிமையாளர்களுக்கு இப்ப 1000 யூனிட் விலையில்லாம கொடுக்கறாங்க. அதை 1400 யூனிட்டா விலையில்லாம கொடுக்கப்படும். இந்த நெசவாளர்களுக்கு பசு வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். 65 வயது முதிர்ந்த நெசவாளருக்கு ஓய்வூதியம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அதை உயர்த்தி 2500 ரூபாய் நெசவாளருக்கு வழங்கப்படும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுங்க. அண்ணா திமுக வின்னிங். அண்ணா திமுக நல்ல ஆட்சி கம்மி. நல்லாட்சி மிக சிறப்பா எழுச்சியா இந்த தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டீங்க. எவ்வளவு தடைகள் இங்க வர்றதுக்கு எவ்வளவு தடைகள் விதித்தாங்க. அதையெல்லாம் மீறி இங்கே குழுமி இருக்கிறீங்களே, அத்தனை பாதம் தொட்டு வழங்க. சில பேர் பணத்தாசை காட்டி மக்களை இந்த தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதை தடுக்க முயற்சித்தார்கள். அந்த முயற்சியெல்லாம் முறியடித்து நீங்கள் இங்கே வந்து அண்ணா திமுக தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி நன்றி.